ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட சில பேர் வந்து நான் எப்படி மீல் பிளான் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக ஓகே நான் இப்போ மீல் பிளான் பண்ணும்போது ஏன் இமீடியட்டாக ஒரு குயிக்காக ஒரு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மீல் பிளானிங் பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி வீக் பண்ணுவேன். எவ்ரி வீக் Thursday or Friday பண்ணுவேன் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். அண்ட் இதில் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் வெரைட்டிஸ், ஃபுட் மெனு பேசிக்லி. இதில் நான்வெஜ்னு பார்த்தீங்கன்னா எக்கு மட்டும்தான் இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் தி அதர் ஐட்டம்ஸ் ஆர் வெஜிடேரியன். குழம்புல என்ன வெரைட்டிஸ் இருக்கும்னு சொல்லி எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதை நான் லிஸ்ட் ஆன் பண்ணியிருக்கேன். கீரையில் என்ன இருக்குது, கூட்டில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிரியாணி, புலாவ், ஃப்ரைட் ரைஸில் என்ன இருக்குது, வெரைட்டி ரைஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மாஸ்டர் காப்பி மாதிரி. கரீஸில் என்ன பண்ணலாம், ப்ரோட்டீனில் என்ன கவர் பண்ணலாம், கிரேவியில் என்ன பண்ணலாம், சாம்பார் வெரைட்டிஸ், டிஃபன் சாம்பார் என்ன பண்ணலாம், இல்லை சட்னியில் என்ன இருக்கும், அண்ட் டிஃபன் வெரைட்டிஸ் என்னெல்லாம் கவர் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டு மாஸ்டர் காப்பி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏன் நான் போட்டிருக்கேன்னா எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா யோசிக்கிறதே ஒரு தலைவலி. அண்ட் ரிப்பீட் ஆகாமலும் இருக்கணும், அதில் எல்லா நியூட்ரியன்ஸும் கவர் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மெனு பிளானர் எனக்கே நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எதெல்லாம் ஹைலைட் பண்ணி பார்த்துருக்கீங்களோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நான் வாங்குவேன். இதில் ஜஸ்ட் இன்கேஸ் ஏதாவது ஐட்டம்ஸ் இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது நான் ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஷீட் ஒன்று பார்க்குறீங்களா மாஸ்டர் காப்பின்ட்டு. ஸோ இதில் தான் என்னோடய ஃபுட் மெனு இருக்கும் கம்ப்ளீட்டாக. இதில் எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கேன். அப்புறம் வீக்லி பிளானில் பார்த்தீங்கன்னா வீக் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி நான் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்ச் லாஸ்ட் வீக்குக்கு தான் பிளான் பண்ணுறேன். ஸோ வீக் 5க்கு என்னெல்லாம் என்னோடய மெனு பிளான் இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பேன். ஸோ பீனா பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், எஸ்ன்னா ஸ்நாக். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வாங்குவேன். ஸோ இந்த மாதிரி நான் பிளான் பண்ணுறதுனால எனக்கு வேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகுதுன்னு சொல்கிறத விட எனக்கு நில் வேஸ்டேஜ். அண்ட் என்னால் என்னெல்லாம் அந்த வீக்குக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எவ்ரி டே இல்லாட்டி ப்ரீவியஸ் நைட் வந்து நான் மண்டே உடைக்க வேண்டாம் என்ன குக் பண்ணுன்ட்டு. ஸோ எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ் எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்கு அப்படின்றதும் முதற்கொண்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வீக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வீக் 5ன்றதுனால இந்த கலர் கோட். இந்த வீக் 5ல் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஏன் அந்த கலர் கோட் கொடுத்துருக்கேன்னா மெனு ரிப்பீட் பண்ணக்கூடாதுல்ல எவ்ரி வீக். ஸோ அதனால் இந்த கலர் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீக்லி பிளானிங் இருக்கும், ஃபுட் மெனு பிளானிங் இருக்கும். ஸோ இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப மண்டே போட்டு உடைக்க வேணாம் என்னடா பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபுட் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாகும். சொல்லப்போனால் வேஸ்டேஜே வராது. நீங்கள் வாங்குகிற வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அது கரெக்டாக இருக்கும் அந்த வீக்குக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது யாரெல்லாம் கேட்டிங்களோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அண்ட் இதில் இன்னொன்று, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கும் கீழே ப்ரெப் ஒர்க்குன்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இன்கேஸ் நான் நெக்ஸ்ட் டேக்கு ஏதாவது நான் ப்ரெப் ஒர்க் பண்ணி வைக்கணுமா அப்படின்றதும் ஹைலைட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது சண்டேலேருந்து ஆரம்பிக்குதா. ஸோ சண்டேயில் ப்ரீவியஸ் டே சாட்டர்டே நான் இதில் இருக்கேன். ஏன்னா சண்டே டு நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரைக்கும் தான் இருக்கும். இப்போ மண்டேக்கு ஏதாவது நான் ப்ரெப் பண்ணி வைக்கணுமா அப்படின்றது மண்டேயோட மெனு பிளான் பார்ப்பேன். ஸோ ப்ரெப் பண்ணி வைக்க எதுவும் தேவையில்லைன்னா நெல். ஜஸ்ட் இன்கேஸ் எதாவது ப்ரெப் பண்ணி வைக்கணுன்னா நான் அதையும் நான் ஹைலைட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ டியூஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய மெனுவில் சப்பாத்தி இருக்குது, ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, ஸ்வீட் கார்ன் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஹெல்த் ட்ரிங்க்குன்றதுனால நான் நட்ஸை வந்து ப்ரீவியஸ் நைட் சோப் பண்ணி வைக்கணும். அண்ட் ஸ்வீட் கார்னுன்றதுனால நான் அந்த கார்னல்ஸ் எல்லாமே நான் வந்து உரிச்சு வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரெப் ஒர்க் பண்ணுமா அப்படின்றதும் நான் பார்த்தீங்கன்னா இதில் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல ஏதாவது மிஸ் ஆகுது இல்லை, ஏன்னா மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஹரிபரியில் சமைச்சு போகிறது பெரிய விஷயம்.
இதில் முன்னாடி அட்லீஸ்ட் எதாவது ப்ரெப் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் என்னோடய மெனு பிளானிங் வந்து எவ்ரி வீக் பண்ணுவேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த பீப்புள் ஹூ வாஸ்ட் அபவுட் மீ அபவுட் மை மெனு பிளானிங். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். See you all in the next video. Take care. Bye bye.